எங்களோட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய அமைப்புகளோட தலைவர்கள் இல்லைன்னா சில சமயம் தொழிலதிபர்கள் கல்லூரியை நடத்துறவங்க இவங்களெல்லாம் பர்சனலா கூப்பிட்டு திமுக காரங்க மிரட்டுறாங்க. அது ஓப்பனா நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க பிரைவேட் ஆளுங்க. இது என்னன்னு கேட்டா என் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்துல இன்னைக்கு திமுக இருக்கு. அதனால இந்த மண்டபத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியப்படுறக்கே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் நடத்துற வேலை தான் அது. 65 வயதை கடந்த நபருக்கு உதயநிதி திராவிட மாடலுடைய சுயமரியாதையை நம்முடைய துணை முதல்வர் இளவரசர் வெளிக்காட்டிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இவங்க அடிமையாக ஒரு சமுதாயத்தை வச்சிருக்காங்க, அதுவும் ஒரு கட்சியில் என்கின்ற பெயரை கொண்டு தமிழக மக்களை அடிமைப்படுத்துகின்ற வேலையை தான் திமுக கட்சி பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு தலைவரை மரியாதை நிமித்தமா நடத்துறதுங்கிறது வேற. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இதை தாண்டி என்ன ஸ்டேச்சருங்க, அப்படியே கால விழுந்தா கூட பதற வேண்டாமா, என்னமோ ஒரு என்ஜாய் பண்ணி நிக்கிறாருங்க. சினிமாவோட ஒரு வேலை நினைச்சிட்டாரு. இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. நான் பொதுவா சொல்றேன், கால விழணும்னு சொன்னா அந்த மரியாதை. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறது சுயமரியாதை என்கிற பேசுகின்ற இயக்கம். நான் கேக்குறேன், நாங்க ஒரு சன்னியாசி கால 15 வயசுல இருக்கிறவங்க கால கூட விழுகிறோம். மரியாதை இதெல்லாம் இருக்கு. அதனால யார் கால விழறீங்க, யாரு விழறாங்க அப்படிங்கறதாங்க அது முக்கியம். நான் இதுல எந்த கருத்தை என்னோட கருத்தை சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கால விழுகிற கலாச்சாரம் என்பது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? என்ன இத உடனே இப்படி 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 திருப்பி அப்படி போடுறத வச்சுக்காதீங்க. கேள்வி எல்லாம் முடிச்சதுப்பா, சொல்லுங்க. போட்டியா? ஏங்க வெற்றிவேல் அவர் ஒரு பயணம் பண்ணாரு. ஆமா, அதுக்கு போட்டியாக தான் இது தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக பண்றாங்க. ஏங்க இது கட்சியோட வேலைங்க. இது கட்சியில யார் தலைவர் வந்தாலுமே, திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்தபோது வெற்றிவேல் யாத்திரை, அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எண்மண் எண் மக்கள் யாத்திரை, இப்போ திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் குனிந்து போன தமிழகத்தை தலைநிமிர வைப்பதற்காக தமிழகம் தலைநிமிர யாத்திரை. இல்லைங்க, ரோட் ஷோ அப்படிங்கிறது இப்ப கோர்ட்ல நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு இருக்காங்க. அது இன்னும் கிளாரிட்டி வர்ற வரைக்கும் ரோட் ஷோ அப்படிங்கிறது இருக்காது. முடிச்சிடறேன். காலையில பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்கள், அதுக்கப்புறம் சாயந்தரம் கூட்டம், இந்த மாதிரி தான் அதை எடுத்துட்டு போறோம். அதாவது திரு அமித்ஷாஜி அவர்கள் இதுக்கு முன்பால பாராளுமன்ற பூத் கமிட்டி கூட்டத்துக்கே வந்தார். அதற்கு பின்பாக இப்ப பீகார் எலெக்ஷன் முன்னாடி தேசிய தலைவர் வரதா இருந்தது. நேற்று சாயந்தரம் இதே நேரம் நீங்க மீடியால பாத்திருப்பீங்க, நேற்று சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங், கேண்டிடேட் முடிவு பண்ற மீட்டிங். அதனால அது ரொம்ப குரூஷியல். அதனால இந்த மாதிரி டெவலப்மெண்ட் தேசிய கட்சின்னு வரும்போது பல்வேறு மாநிலங்களில் வரக்கூடிய டெவலப்மெண்ட் வச்சுதான் முடிவெடுப்போம். ஏற்கனவே இந்த சிசிடிவி கேமரா இல்லன்னு சொல்லி அமைச்சர் வேலுமணி கேட்கும்போது அவர் சிசிடிவி கேமரா பொருத்தம்ன்றது ஒப்பந்தத்திலே கிடையாது, சிசிடிவி கேமரா பின்னாடி தேவைன்னா அதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அதற்கான தேவை வந்திருக்கு. நிச்சயமா எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பான பயணங்கிறது முக்கியம். நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை, கோயம்புத்தூர்ல லாங்கஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் நம்மளுக்கு ஃப்ளைஓவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதுல அந்த பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரசாங்கம் செய்யணும். எப்பவுமே பேர் வாங்குறதுக்காக அவசர கதியில திட்டத்தை அறிவிச்சா பத்தாது, அது மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துறதாவும் இருக்கணும். நிஜமாவே அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாம் இனிஷியல் கொடுப்பாங்கல்ல, கேசி, அப்படிதான் நீ பேர் வச்சுக்கணும் போல இருக்குது. திராவிட மாடல் அரசாங்கத்துல எல்லா பக்கமும் கருணாநிதி நகர், கருணாநிதி ரோடுன்னு மாத்திட்டா பிரச்சனையே இல்லை. நீங்க வேற ஏதாவது பேர் வச்சீங்கன்னா அதுல பாதி பேரை முழு அரசு அப்படிதாங்க இருக்கும்.